வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பைங்கல உபனிஷத்தினுடைய 19வது மந்திரத்தை பார்க்கணும். நேற்று பார்த்த இந்த 17, 18 அந்த மந்திரத்தினுடைய சாரத்தை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு, ஏன்னா நேற்று சரியாக விசாரம் பண்ண முடிய நேரம் இல்லை, அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு புதிய மந்திரத்துக்கு போகலாம். இந்த பழைய மந்திரத்தில் இந்த வியத்துங்கிற வார்த்தை ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கேன். வியத்துங்கிற வார்த்தை ஆகாயம். நேற்று சொன்னல, வியத்துங்கிற வார்த்தை அதாவது நம்ம உடம்பு வந்து 8 அங்கங்களாக 8 தத்துவங்களாக கட்டப்பட்டிருக்கு. மனுஷன் வந்து மேலான பிறவி கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் வந்து அரிய பிறவி, ஆனால் மேலான பிறவி இல்லை. ஏன்னா அவனுக்கு மேலே 11 நிலைகளில் நமக்கு மேலே அறிவுள்ள ஆற்றலில் அமைதியில் ஆனந்தத்தில் 100 மடங்கு 100 மடங்கு 100 × 100 × 100 × 100 × 1100 போகுது. நம்ம ஆரம்ப காலத்தில் இதை பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தா மனிதன் வந்து பிறவி அரிய பிறவி. ஏன் அரிய பிறவின்னு சொன்னால், சொரூபத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுது. இப்போ இந்த மனிதனுக்கு மானுடனுக்கு அது தெரியுதானா? அது தெரியல. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணங்கிற அந்த வாழ்க்கையை தான் ஓடுறான். ஒரு நாள் கூட அவனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் இல்லை, சிந்தனையும் இல்லை, வருத்தமும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஏன்னா அவனுக்கு நேரமே இல்லை. அவன் அந்தளவுக்கு அது என்னன்னா அவனோட ஜென்மாந்தரத்தினுடைய கர்மா அவனை ஒரு இடத்துல உட்கார விடுறதில்ல, நிற்க விடுறதில்ல, நடக்க விடுறதில்ல. அவனை ஒரு புழு மாதிரி சொல்லுது மந்திரம், சொந்த கருத்து இல்லை. புழு மாதிரி அவனை சூழலில் ஒரு புழு மரத்துலேருந்து கீழே விழுந்துடுச்சு, தண்ணியில் விழுந்துடுச்சு. அது நேரம், அது நல்ல நேரம் செஞ்ச புண்ணியம் ஒரு இலையை விழுது. அந்த இலையை பிடிச்சிச்சு, அதில் தொத்திக்கிட்டு அந்த நதியில் அப்படியே போகுது. எங்கேயாவது ஓரமாக சூழல்னா ஒரு ஓரமாக கரையேறிடலான்னு, அது ஓரமாக போகலான்னு அது பிளான் பண்ணி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்திலே சுழல்னு சொல்லுவாங்களே, நீர்ச்சுழல், அதில் போய் மாட்டிக்குது. அதுலேருந்து அது மாட்டி வெளியில் வந்தால் உண்டு, வராமல் போனாலும் இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம வாழ்க்கை மனித பிறவி, மேலான பிறவி இல்லை, ஆனால் அரிய பிறவி. ஆனால் தபஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முக்தி பெறுவதற்கும் சித்தி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற அறிவு ஒரு கழுதிக்கும் இல்லை. அது இந்த இடத்துல அஷ்டாபுரம்னு சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த மனுஷன் ஞானேந்திரிய பஞ்சகம் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்குது, கர்மேந்திரிய பஞ்சகம் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்குது, பிராணாதி பஞ்சகம் அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்குது, வியத்தாதி, வியத்துனா ஆகாயம் முதலியன்னு சொல்லுது. ஆகாயம் முதலியன்னா பஞ்சபூதங்கள், ஆகாயம் காற்று அக்னி நிலம். அந்த வியத்துங்கிற வார்த்தைக்கு நான் புது வார்த்தை ஆகாயம்னு ஒரு முறை சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நான் சந்தேகத்தோடு எந்த வார்த்தையும் அடியன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். இது வரைக்கும் சந்தேகமாக இந்த மாதிரி வந்ததும் கிடையாது. சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த வார்த்தையை கிளியர் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு போய் பார்த்தா வியத்துங்கிறது வந்து ஆகாயத்தை தான் குறிக்குது. ஸோ ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள் ஒரு பாயிண்ட்டு, 4 பாயிண்ட் ஆச்சா. அந்த கரணம், அந்த கரணம்னா உட்கருவிகள்னு அர்த்தம். கரணம் கருவிகள், அந்த கரணம் உட்கருவிகள். அப்படி பார்த்தா இத்தனை 5 ஆச்சா. அப்புறம் அவித்யா காமகர்மம்
அறியாமைங்கிற இருட்டு, பூரணமான இருட்டு, பரிபூர்ணமான இருட்டு. மனுஷன் நிலைமையை பார்த்தீங்களா? இந்த உடம்பு தான், உடம்பை விட்டு வெளியில் வந்தால் இல்லை, உடம்புக்குள்ள பரிபூர்ணமான இருட்டு. அதனால் ஏற்படக்கூடிய ஆசைகள் எல்லாம் எனக்கு வேணும் வேணுங்கிறது. ஏன் வேணும் வேணுங்குது? இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு வேணும் வேணுங்கிறது எதுக்கு? மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்குது. இந்த அறிவு இல்லாத இந்த ஜடமான இந்த மானுட பிறவி அறிவு இல்லாமல் எல்லாத்தையும் எனக்கு வேணும் வேணுங்குது. ஏன்னா அதுலேருந்து இன்பம் வரும்னு நினைக்குது. இது புறப்பொருட்களால் இன்பம் ஒரு நாளும் வராது. அகப்பொருளால் தான். அகப்பொருள் ஒன்று தான், வஸ்துன்னு பேர். புறப்பொருள் எல்லாம் அவஸ்துன்னு பேர். ஆவஸ்து, வஸ்து, அவஸ்து. இப்போ புறப்பொருள் நோக்கி தான் நம்மளை இந்த நேற்று பார்த்தோம் இல்லையா? மனக்கண், அறிவுக்கண், உயிர்கண்ணுன்னு 3 கண் இருக்குது. மனக்கண் வந்து ஆவரண சக்தியோடையும் விக்ஷேப சக்தியோடையும் தான் பார்க்குது இந்த உலகத்தை. மாயைங்கிற பொய் கலந்த இந்த உலகத்தை பரம்பொருளை மறைச்சி, ஆவரணத்தை போட்டு மறைச்சி, ஜகத்துங்கிற பொருட்களை உண்மைன்னு சொல்லி நம்மளை வாழ்க்கையை நடத்த வைக்குது. அதை எப்படி முடிவெடுக்கிறோன்னா பார்த்து தான் முடிவெடுக்கிறோம். நான் பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன்னுவாங்க. யார் பார்த்தா கண்டுபிடிக்கிறேன்னா, நீ ஞானியா? அறிவு கண்ணால் பார்க்கணும், இல்லை உயிர்கண்ணால் பார்க்கணும். உனக்கு அறிவுக்கண் இருக்கா உயிர்கண் இருக்கான்னு இப்போ தெரிஞ்சு போயிடும். இப்போ நீ மானுடனாக இருக்கிறன்னா அரிய பிறவின்னு தான் சொல்கிறேனே தவிர மேலான பிறவி இல்லை. உன்னுடைய கண்ணும் உன்னுடைய பார்வையும் எவ்வளோ தூரம் பார்க்கும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்கும். இன்னும் சொல்லப்போனால் 100 மீட்டர்னு உறுதியாக சொல்லலாம். அதுக்கு மேலேன்னா கண்ணாடி போடணும். கண்ணாடி போட்டுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுறது? இது ஒரு பக்கம். இப்போ மனுஷன் மனப்பார்வையில் தான் பார்க்குறான். மனம் வந்து எப்படி பொருட்களை பார்க்குதுன்னா, பொருட்களை இருக்கிறபடி பார்க்குது. இருக்கிற பொருள் உண்மை பொருளானா இல்லை, அது உண்மையை மறைக்கப்பட்டு பொய்யை உண்மையாக காமிக்கிற பொருளாக இருக்குது. பரம்பொருளை மறைக்கப்பட்டு ஜகத்தை உண்மையாக காட்டக்கூடிய நம்புகிறோம். அதுக்காக கொலையே பண்ணுறான், பஞ்சமா பாதகம் பண்ணுறான். ஒரு பாட்டியமாக அதுக்கு செயினை பிடிச்சி இழுத்து அதை கீழே விட்டு அப்படி தள்ளி விட்டு எல்லாம் யூடியூப்பில் போட்டு போட்டு காட்டுறான், சிசிடிவியில் போட்டு போட்டு காட்டுறான். இந்த பொருளுக்கும் போகத்துக்கும் புறப்பொருட்களும் போகத்துக்குமாக இப்படி கழுதையாக பண்ணியாக அலைகிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் சூரியனை பார்க்க முடியுமானா அவனுக்கு சூரியனை பார்க்குற மனநிலை இல்லை. கீழே இருக்குது. அவனுக்கு எங்கே இருக்கான்? நாபிக்கு கீழே இருக்கான். அவன் இருதயத்து கூட வரல. அவன் வெளிச்சமே இல்லை அவன் வாழ்க்கையில். இப்போ இந்த மனக்கண் வந்து பொய் கலந்த இந்த உலகத்தை தான் பார்க்கும், துக்கம் கலந்த உலகத்தை தான் பார்க்குது. அப்படியே அது முடிவெடுக்குது. ஏன் அது மாதிரி முடிவெடுக்குதுன்னா அதுக்கு அறிவே இல்லை. இப்போ மனம் வந்து அறிவுக்கண்ணால் பார்க்கணும், நாம் வந்து அறிவுக்கண்ணால் பார்க்கணுன்னு வேதம் சொன்னால், அறிவுன்னா பிரம்மஞானம், மெய்யறிவு. இந்த மெய்யறிவை கம்ப்ளீட்டாக வேக்கண்ட்டாக வச்சுருக்கிறதுனால அந்த அறிவுக்கண்ணால் பார்க்குற அந்த கதவு மூடப்பட்டு இருக்குது. இப்போ வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகள்லையும் பயமும் பதட்டமும் குழப்பமும் நிச்சயமாக இது அப்படின்னு இருக்கா? சொல்ல முடியுமாங்களா? நிச்சயமாக நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிடும், நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன், நிச்சயமாக இந்த கோலை ரீச் பண்ணிடணும் ஒருத்தவங்களை சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன காரணம்? என்ன காரணம்? பார்க்கவும் முடியல, சொல்லவும் முடியல. அதனால தான் யாருமே என்ன பண்ணுறதில்ல, கொள்கையை சொல்லாதீங்க, லட்சியத்தை சொல்லாதீங்க, குறிக்கோளை சொல்லாதீங்க. சரி, சொல்லாமல் செஞ்சு காட்டணும்ல. சொல்லாமல் மறைஞ்சி நீ செத்தே போயிடுறிய. நீ உன்னுடைய செயல்பாடுகள் வெளிப்பட்டு அது இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மெசேஜை சொல்லணுமே. நீ எல்லாத்தையும் மறைச்சி இப்போ எல்லோரும் என்கிட்ட ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிற விஷயம்னா, நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பல பேர் கேட்குறான். என்னன்னா அவனுக்கு வயிற்று அரிச்சார். ஏன் ஓப்பன் பண்ணுறீங்கிறத தான் அப்படி கேட்குறான். ஏன்டா மறைச்சி தான் எல்லாமே மறைஞ்சே போச்சாடா, நாடே நாசமாக தானடா இருக்குது. இப்போ பஞ்சமா பாதகம் இல்லாத ஊர் இருக்கா இந்த ஊரில்? வைதிகம் பற்றி ஏதாவது தெரியுதா? வேதம் பற்றி ஏதாவது விவரம் தெரியுதா? அது என்னவோ ஒரு பெரிய ஸ்கிரான், எதான் ஆவரண சக்தின்னு பேர். வைதிகம் பற்றிய விவரம் ஒன்றுமே தெரியல, வேதத்தை பற்றிய விவரம் ஒன்றுமே தெரியல, பெரிய சாபக்கேடு. அப்புறம் எப்படி அறிவு கண்ணு? அறிவுனா பொய்யறிவு இல்லை,
நீ பொய்யில் இதை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி குறுக்கு வழியில் மேலே போகிறது, அந்த அறிவுலாம் இது இல்லை. இது மெய்யறிவு. இது வேகமே இங்கே கிடையாது. விவேகம், விசேஷமான வேகம், அமைதியான வேகம். அந்த வாழ்க்கை, இந்த அறிவு இருக்கா? எந்த பேரண்ட்டுக்காவது இருக்கா? சொல்லித்தராங்களா குழந்தைங்களுக்கு? டெய்லி இறைவனை தரிசனம் பண்ணணும் எந்த பேரண்ட்டு சொல்லித்தராங்க சொல்லுங்க பாப்போம். நித்திய தரிசனம் வேணும், அனுஷ்டானம்னு ஒரு வார்த்தை இருக்குது. எந்த பேரண்ட்டு சொல்லித்தராங்க? பணம் சம்பாதிக்க கற்றுக்கோ, நல்லா படிச்சுன்னா நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா வீடு கட்டி நல்லா படுத்து கிடக்கலாம். வேறு என்ன, டிவி பார்க்கலாம். கண்ணுக்கு அதெல்லாம் உள்ளே போய் டொக்கு விழுந்து செத்து போகிற, சாவ போகிற, அதுக்கு போய் இப்படி ஆடுற. எத்தனை பிறவி செத்து செத்து போயிருக்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, செத்து விளையாடலாம் வாம கூப்பிடுவான். அது மாதிரி செத்து விளையாடுறீங்க கழுதிங்களா. மனித பிறவி அரிய பிறவின்னு தெரியல. முமுட்சு வரதே கோடிக்கணக்கான ஜென்மம் வரும்னு சொல்லுதுங்க. உங்களுக்கு விடுதலை வேணும், இறைவனை பிடிக்கணுங்கிற எண்ணம் வர்றதுக்கே கோடிக்கணக்கான ஜென்மம் போயிடுமா. மந்திரம் வருது பின்னாடி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க. இந்த இடத்துல உங்களுடைய உயர்வு நிலையை மந்திரம் சொல்லுது. அதனால் நீ அறிவே இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிற. அதனால் குழப்பம், பதட்டம், பயம், சந்தேகம். அந்த கடைசி நிகழ்ச்சி வரைக்கும் ஒரே பதட்டத்தில் நடக்குமா 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 வந்துடுமா 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 சரிமா 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 நடக்குமா 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 நடக்காது. ஒரே வார்த்தை ஈஸியாக சொல்லிட்டு போங்க. என்னை கேட்டால் சொல்கிறேன். எதுக்கு நீ அதை பற்றி கவலைப்படுற? உன் மோர கட்டைக்கு இது நடக்காது. நீ பண்ணுற லட்சணத்தை பார்த்தா தெரியுதா நடக்குமா நடக்காதுன்னு. உனக்கு நடக்கும். நீ சின்சியராக இருக்க, ஸ்ரத்தையாக இருக்க, தெளிவாக இருக்க, உனக்கு நடக்கும். சொல்ல முடியும். நடக்காதவங்களே எனக்கு கொஞ்சம் நடக்கும்னு சொல்லுங்களேன். அவர் வாயில் வந்துட்டால் நடந்துடுதான். இது ஒன்று எனக்கு சோப்பு. என் வாயில் வந்துருச்சுன்னா அது நடந்துடுமா. அது எப்படி நடக்கும்? என்ன லாஜிக் இருக்குது எங்க? என்னமா போங்க. அதனால் இந்த அறிவு கண்ணை திறக்கணும், அறிவு கதவை திறக்கணும்னு சொன்னால் பிரம்மஞானம் வேணும். அதுக்கு தான் விவிதிசா சந்நியாசம் 12 ஆண்டுகள். இப்போ நீ என்னவா இருக்க? மனுஷனாக இருக்க. மனுஷன் மேலான பிறவி இல்லை, அரிய பிறவி. அவித்யா காமகர்மத்தில் தான் நீ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க. இந்த அவித்யாவுக்கு நெருப்பு வைக்கிறது தான் இந்த பிரம்மஞானம். அவித்யா போயிடுச்சுன்னா அங்கே என்ன போயிடும்? கர்மா போயிடும். ஞானம் வந்துட்டுனா நெருப்பு வச்சிடும். அதுக்கு கர்மா போயிடும். கர்மா போனால் பொய்யை டார்கெட் பண்ண மாட்டேன். எது பொய் எது மையின்னு தெரியும் போது எப்படி பொய் பின்னாடி போகிறேன்? இது பொய் தான், ஆனால் வேறு வழி இல்லை, நான் போகிறேன். அது சம்சாரி, அறிவில்லாதவன். அவனுக்கு அறிவே கிடையாது. சம்சாரிக்கு அறிவு இருந்தால் சம்சாரிக்கு அறிவே கிடையாது. மெய் அறிவு இருந்தால் சம்சாரத்தில் பட்டும் போடாமல் பற்று இல்லாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்வான். கடமை தவற மாட்டான். உற்றார் உறவினர்களை வாழ வைப்பான். தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பான். அவன் நடக்குதோ இல்லையோ அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு விளக்கேற்றணும்னு நினைப்பான். தன்னுடைய கரண்ட்டு தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பரவணும்னு நினைப்பான். இப்போ நீ மனக்கண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கியா, அறிவுக்கண்ணில் வாழ்ந்தா? மனக்கண்ணில் தான் எல்லா கழுதைகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தான் கழுதையாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தெரியலை அதுக்கு. அப்போ அறிவு கண்ணுக்கு விரைந்து வரணும் தான் விவிதிசா சந்நியாசம் எடுத்துக்கிட்டு 12 ஆண்டுகள் சிரவணத்துக்கு செலவு பண்ணுறாங்க டயத்தை. அப்புறம் இந்த ஞானம் அவித்யா காமகர்மத்தை ஒழிச்சு எரிச்சிடுதா, அதுக்கப்புறம் அதிலே நிற்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. ஞான நிஷ்டைன்னு பேர். அதுக்கு தான் வித்வத் சந்நியாசம்னு பேர். இப்போ ரமணர் போன்றவர்கள் நேராக வந்து அண்ணாமலையாரை பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு உபநயனத்தை தூக்கி தண்ணியில் எரிஞ்சிட்டு கையில் வச்சுருந்த காசெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு நேராக போய் பாதாள லிங்கத்தில் உட்காந்தார். என்ன அர்த்தம்? ஞான நிஷ்டைன்னு அர்த்தம். ஞானத்தை ஏற்கனவே குருக்கிட்ட சிரவணம் பண்ணியிருக்காரு. இப்போ நிஷ்டைக்கு அவர் 25 ஆண்டுகள் பண்ணியிருக்காரு. நிஷ்டைக்காகவே 25 ஆண்டுகள். மேலே ஸ்கந்தாசிரமம் இருக்குது, மலை மேலே விருப்பாட்சி குகைக்குள்ளே உட்காந்துருக்கார். யாரையும் பார்க்காம இறங்கவே மாட்டேன்னாராம். பரம்பொருள் தான் அவரை இறக்கி விட்ருக்காரு. போனால் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, மேலே இருந்தால் யாருக்கும் தெரியாமல் போயிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. அவர் ஞானிகளுக்கு ஒரு வேலையும் இல்லை. அவங்க யாரையும் செய்யுன்னு சொல்கிறதில்ல, செய்விக்கிறதும் இல்லை. யோகிகள் யாரையும் செய்யுன்னு சொல்கிறதில்ல, செய்விக்கிறதும் கிடையாது.
குரு வண்டி தான் செய்யின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா ஞானம் வராதவனுக்கு ஞானம் வந்துட்டால் செய்யணும் செய்ய வைக்கணும் இல்லை, அவன் போகிறது நிற்கிறது நடக்கிறது இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். இப்போ ரமணர் இன்றைக்கி வரைக்கும் ஏன் பேசுகிறோம்? யோகி ராம் சுரத்குமார் அவருடைய பர்சனல் ஆரம்ப காலத்தில் நான் கூட நினைப்பேன், இவங்கெல்லாம் யோகியாக இருந்து என்ன பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு? அவன் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கான், ஆனந்தமாக இருக்கான், செத்து போகிறான், இல்லை ஜீவசமாதி ஆகிறான், என்ன லாபம்னு நினைப்பேன். நான் என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டினதை நினைப்பேன் எலிமூலையில். ஆனால் அவன் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவனே ஒரு இன்ஸ்பிரேஷன், அவனுடைய பேரே ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒன்றுமே செய்யாட்டினா கூட அவங்களுடைய பிரபாவம் என்ன பண்ணான்? இந்த நாட்டை நல்வழிப்படுத்தும். தபஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவே இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். ஞானிகள் சொல்வதும் இல்லை செய்வதும் இல்லை, அவங்க இருந்தாலே ப்ரெசன்ஸே போதும். பரம்பொருள் மாதிரி தான். பரம்பொருள் என்ன பண்ணுது? செய்தா சேவிக்குதா? அது சங்கல்பம் பண்ணுது. ஆனால் யாருக்கும் தெரியுதா? தெரியாது. எல்லாருக்கும் இந்த எண்ணம். எல்லாருக்கும் டார்கெட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? நம்ம நினச்சிக்கோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு. நம்ம அறிவுக்கு எரிமூலையை வச்சுக்கிட்டே நம்ம தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு. உனக்கு டார்கெட்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் உனக்குள்ளே இருக்குது. அந்த ப்ரோக்ராம் படி நீ போயின்னு இருக்க. அதை நீ தான் நல்லது கெட்டது நீ தான் சொல்லிகிட்டு இருப்ப. உனக்கு நல்ல ரோல் வேணும்னா நீ தபஸ் பண்ணணும். உன் ப்ரோக்ராம் சரியாக இல்லைன்னு சொன்னால், உனக்கு கொடுத்துருக்க இது சரியில்லைன்னு சொன்னால், அதை நீ தபஸ்னால மாற்றிக்கலாம். அதனால் இந்த அவித்யா காமகர்மத்துக்கு பிரம்மஞானம் வேகமாக சொன்னால் அறிவுக்கண்ணு திறந்துடும். இது அறிவுக்கண்ணுலையே இப்போ ஞான நிஷ்டைன்னு பேர் சொன்னான் இல்லையா? இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை 25 வருஷம் அப்படி தான் போயிருக்கு. ஞானத்தில் தான் நின்று இருக்கேன், சத்தில் நின்று இருக்கேன், ஞானத்தில் நின்று இருக்கேன். அதனால் யார்கிட்டையும் பேச்சு இல்லை. பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம். எவனா விமர்சனம் பண்ணாலும் சரி, திட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, ரெண்டுமே பொருட்படுத்தலை இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல, ஒரு பாயிண்ட்டு. மூணாவது இந்த பிரம்மனிஷ்டன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு போனால் இந்த சங்கல்ப மாத்திரைன்னு சர்வசித்தின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 1 கோடி சிஷ்யர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும், 1000 சென்டர் வரும், அதெல்லாம் தானாக நடக்கும். இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் போனஸ் வாழ்க்கை தான், எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். நிற்கிறதும் நடக்கிறதும் போகிறதும் வரதும் இருந்தாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த டார்கெட்டும் வேண்டாம், எந்த கொள்கையும் வேண்டாம், எந்த சங்கல்பமும் வேண்டாம், எந்த செயல்பாடுகளும் வேண்டாம். எனக்கு இதான் உபதேசம் ஆகிட்டு இருக்கு இப்போ சமீப காலமாக. எப்போதும் போல் யதார்த்தமாக இருன்னா எப்போதும் போல் எப்படி இருப்போனோ அப்படி தான் இருக்கேன். நீங்கள் இந்த வேத விசாரமும் சரி, வேல் பூஜையும் சரி, எந்த மிராக்கள் நடந்துகிட்ருக்க எந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது சத்தியம். இப்போயே சொல்கிறேன், இதை முன்னாடியே சொல்கிறேன். நீங்களாக ஒரு நாளைக்கு சிந்திப்பீங்க. எல்லாமே சொல்லிடுவாங்களே, இதையும் சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். எல்லாம் நம்மை வைத்து பரம்பொருள் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் உங்களுக்கே தெரியுதில்ல, அன்றாடம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இன்றைக்கி போனோம் ஒரு விளக்கு ஏற்றணுங்கிற நோக்கத்தில். எல்லாம் சரியாக நடந்துச்சு. காலையிலே சொன்னேன், பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக நடத்துவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. நாளைக்கு நன்றி சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க. யாரும் இல்லைன்னா நாம் இருப்போம். இதுதான் முருகனுடைய சிறப்பு. யாரும் இல்லைன்னா நாம் இருப்போம். நாம் ஸ்ட்ராங்காக நிற்போம். நம்ம நிற்கிறது 1000 பேருக்கு சமம். தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுங்க? அப்படிலாம் கேட்க தோணுது. எனக்கு என்ன வேணும்னு கேட்க தோணுது. நம்ம கொடுக்குறோமா இல்லையா, சாமி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம கேட்க தோணுது. அது மாதிரி. அதனால் இந்த அறிவுக்கண்ணு மனக்கண்ணு அறிவுக்கண்ணாக மாற்றுங்கிற அறிவு முதல்ல முமுட்சுக்கு வரணும். அதனால் விரைந்து விவேகமான வேகத்தில் ஞானத்தை இந்த ஆடியோக்களை நல்லா கேட்கணும். அடுத்தது நீ நிச்சயம் ஆனீன்னா இந்த பூர்வமத்திலேருந்து சகசிராரம் பண்ணால் உயிர்கண்ணு திறக்கும். அங்கே பார்க்காம நீ கண் இல்லாமல் பார்ப்பாய், காது இல்லாமல் கேட்பாய், வாய் இல்லாமல் பேசுவாய். இப்போ உனக்கு பேர் என்னென்னா அஷ்டபுரம்னு சொல்லுது. இப்போ உன் பேர் என்ன? அவித்யா காமகர்மம் 3, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 10, பிராணம் 5 15, ஆகாய பஞ்சபூதங்கள் 5 20, அந்த கரணம் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று ஆக்கி 8 ஆக்கி என்ன சொல்லுது? அஷ்டபுரம்ங்கிற உனக்கு பட்டத்தை கொடுத்துருச்சு. ஏற்கனவே தேகம்னு பேர் கொடுத்துருக்கு. ஏன்னா தகிச்சுக்கிட்டே இருக்கும், நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருக்கும் உடம்ப. அதில் நீ காரத்தை வேற சாப்பிட்ற. உப்பு புளிப்பு உரப்புலாம் வேண்டான்னு சொல்கிறான் வேதம்.
ஏன் உள்ள நெருப்பு இருக்குது, அது உனக்கு ஏற்கனவே தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நீலாம் சிரிச்சிடாவாகிடுவேன். சிரிச்சிடானா என்னது, சிடுமூஞ்சி சொல்கிறாங்களே, எதுக்கு எடுத்தாலும் தொட்டால் சினுங்கிடும். அதுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக நினச்சிக்கிட்டு அதுவே செயல்பட்டுட்டு இருக்கும். அதுக்கு அறிவில்லைன்னு அதுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், அதை மேலே இருந்து பார்க்குறோம், ஒரு கரு பார்வை பார்க்குறோம். சரி நம்ம குழந்த, அதுக்கு அறிவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது சிந்திக்கும், செயல்படும், சரி பண்ணுவோம். அப்படின்னு என்ன பண்ணுறோம், சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வேண்டியதை இன்ஜெக்ஷன் மாதிரி என்ன பண்ணுறோம், போட்டு தான் ஆகணும். ஒரு அந்த நேரத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இல்லைனா அது நோயால் பின்னாடி பாதிக்கப்பட்டுரும். உங்கள் குழந்த நீங்கள் சொன்னால் கோச்சிக்கும், அழுவுன்னு நினச்சி நீங்கள் இன்ஜெக்ஷன் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு போலியோவில் அட்டாக் ஆகி அது படுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், யாருக்கு நஷ்டம்? அப்போ உனக்கு இப்போ குழந்தையா பிறந்த என்ன பிரயோஜனம்? உனக்கு ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அமிர்தமாக ஊட்டி விட்டணும். அது ஏற்றுக்க மாட்டேன்னா இன்ஜெக்ஷன் போட்டு விட்டணும். புரியுதா? அதனால் இந்த அஷ்டபுரங்கிற நிலையை நீ ஒழிச்சு கட்டணும், எரிச்சு கட்டணும்னு சொன்னால் விரைந்து பிரம்மஞானத்தை அறிவாயாக. அவர் நிஷ்டை போனீங்கன்னா ஞான நிச்சயம் ஆனிச்சுன்னா உனக்கு உயிர்கண் திறக்கும். அதுதான் உனக்கு எந்த உடம்பும் தேவையில்லை. சூழ உடம்பு வேண்டாம், சூக்ஷ்ம உடம்பு வேண்டாம், காரண உடம்பு வேண்டாம், எந்த உடம்பும் வேண்டாம். உடம்பு இருந்தாலும் உடம்புல இருக்க மாட்டேன், துரியத்தில் இருக்க, ஞானியாக இருக்க. ஞானி ஈக்குவல் டு ஆத்மா, ஈக்குவல் டு பிரம்மம், ஈக்குவல் டு பரமாத்மா, எல்லாம் ஒன்று தான். பார்த்தீங்களா? செயல் இருக்காது, செய்யவும் மாட்டான், செய்விக்கவும் மாட்டாங்குதே. புரியுதா? அதனால தான் அது நான் கர்த்தா நான் போக்தாங்கிற நிலையில் இருக்குது. ஆனால் நேரடியாக அது செய்யலை, அவங்கள பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இப்போ இங்கே வேதா கிளாஸ் நடத்திகிட்டே இருக்கோம். இன்னொரு 5 வருஷம் ஆகுது, 100 பேர் உட்காருவாங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது, 200 பேர் உட்காருவானா உட்கார மாட்டானா? என்ன ஆகும்? அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த வைப்ரேஷன் அது பரவிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் முடிவு பண்ணி தான் சுவாமி எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் கரெக்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரியுது. நான் பல முறை பரம்பரையுடைய இந்த திருவிளையாடல்களை பார்த்து ரசிக்கிறேன், அவருடைய வேலைப்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுறேன். பல நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. பரம்பரையில் என்ன செய்கிறாங்கன்னு நல்லா ஒத்து கவனிங்க. அதெல்லாம் குரு என்ன செய்கிறாங்கன்னு ஒத்து கவனிங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஒத்து கவனிங்க. அதனால் இப்போ என்னாச்சு, இந்த மனுஷன் யார் எப்படி இருக்கான்னா, விஞ்ஞானாத்மா சிதாபாசம் விஸ்வ, இதெல்லாம் அவனுடைய இன்னொரு பேர். விவகாரிக்கோ, அவன் ஜாகிரத நிலையில் தேக அபிமானி. எப்போ பார்த்தாலும் அபிமானம், அதாவது மானம் அவமானம், ப்ரெஸ்டீஜு, எனக்கு அது இல்லை இது இல்லை, என்னை மதிக்கலை அப்படின்னு சொன்னாலே, சதா மான அவமானத்தில் சிக்கியவன், சதா கர்மத்தில் சிக்கியவன், சதா தேகத்தில் சிக்கியவன். நான் இந்த உடம்பு தான் நினச்சின்னு இருக்கான், தன்னை அல்பமாக நினச்சின்னு இருக்கான். எனக்கு மானம் மரியாதை அது இது எல்லாம் எனக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க பட்டு புடவை பட்டு வேஷ்டிலாம் கட்டியிருக்காங்க. எனக்கு உன்னுடைய டேலண்ட்டு வெளியில் வந்தால் உலகமே உனக்கு மாலை போடும். உன்னுடைய டேலண்ட் வெளியில் வந்தால், உன்னுடைய டேலண்ட்டு இந்த உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், நீ போகிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய புகழ் அவங்கள போய் சேர்ந்துடும். உனக்கு வரவேற்போம், உபசரிப்போம், அதெல்லாம் ஒரு மாயை. இருந்தாலும் நீ ஒரு ஸ்டாருங்கிறது வாழ்நாள் போல் ஒரு ஸ்டாராக வாழ்ந்து காட்டணுங்க. சும்மா அல்பமான வாழ்க்கை வாழக்கூடாது. அல்பம்னு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அல்பமாக இருந்திருக்கலாம். குரு வந்துட்டாங்க, வேதம் வந்துடுச்சுன்னா சொல்கிறத செஞ்சால் ஸ்டார் ஆகி தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை வராது, அதுக்கு தான் செஞ்சு காட்டுறேன்னு வார்த்தையை சொல்கிறது. புரியுதா? எதுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறேன்? செஞ்சு காட்டுறேன்னா இல்லையா? செஞ்சு காட்டுறேன்னா இல்லையா? இப்போ சின்னதாக செஞ்சு காட்டிகிட்டு இருக்கோம். சின்னதாக செஞ்சு காட்டுறது ஒரு காலத்தில் சின்னது எது பெருது எது ரெண்டும் ஒரே மாதிரி ஆகிடும். இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்குறான். இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை கொடுக்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகள் கொடுக்குறான். எத்தனை பொறுப்பு கொடுத்தாலும் அடியேன் ஏற்றுக்குவேன். சுவாமி முருகப்பெருமான் எத்தனை பொறுப்புகள் கொடுத்தாலும் அடியேன் செய்ய தயாராக இருக்கிறேன். இல்லைன்னா இந்த வேல் பூஜையை விட்டுட்டு நகர்வனா, தாம்பரத்தை விட்டுட்டு நகராதவன் இன்றைக்கி யாருக்கோ எங்கேயோ பிறந்த ஒரு ஜீவன், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், இன்றைக்கி வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் வரேன்ட்டேன் நீங்களும் வரேன்ட்டீங்களே, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? 10 தம்பதிகள் ஒரு கருத்து கேட்காம
போகிறாங்க நம்மளும் போவோம்னு சொல்லிட்டீங்களே. அந்த பரம்பருடைய அந்த பிரபாவம் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? வேறு எதுக்கும் நீங்களும் போக மாட்டீங்க, நானும் போக மாட்டேன். வேறு எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் போக மாட்டோம். இப்போ நம்ம போகணுங்கிற வேல் பூஜை டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்துடணும் நினைக்கிறோமா இல்லையா? அதுதான் பரோபகாரத்தினுடைய சிறப்பு. அது பலனை எதையாவது கொடுக்கும், அது கொடுக்கல, அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. பலனை எப்பயுமே கருதாதீங்க. வெறும் நாளைக்கு ட்ரிப்புக்கு போகிறோம், நம்ம போகிறது அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் போகிறோமே தவிர அங்கே போய் அந்த போகல இங்கே போகல அதை செய்யலை இதை செய்யலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சான்ஸ் இருக்காது. இருந்தால் இறைவன் ஈசன் சித்தம் கண்டிப்பாக ஒரு தரிசனம் கொடுப்பான். கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்காக போகல, நம்ம ஒரு பொறுப்புக்காக போகிறோம், ஒரு கடமைக்காக போகிறோம். அதனால் இந்த அரிய பிறவியை மேலான பிறவியாக மாற்றிக்கோ. அதான் சொல்ல. இப்போ அரிய பிறவியாக இருக்க, மேலான பிறவியாக இல்லை. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் பயத்துலேயும் துக்கத்துலேயும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் எப்போ பார்த்தாலும் முகத்தில் இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருந்த முன்னாடி குரு வர வரைக்கும். இப்போ அப்படி இருக்கியா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய சாநித்தியத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 95% எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல ஜி, வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. அது வரல இது வரலன்னா முன்னெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு வீட்டில் சண்டை போட்டு கிடப்பேன். இப்போ அது வரட்டும், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஏங்க வர வேண்டியது வந்து தாங்க தீரும். எல்லாம் ப்ரீ பிளான்ட்டுங்க, எல்லாமே ப்ரீ பிளான்ட்டு தான். அதில் மாற்றணும்னு நினச்சா தபாஸ் பண்ணேன். எது நிரந்தரம் அதை பாரியா. இந்த எத்தனையோ கோடி ஜென்மா போச்சு, அப்போல்லாம் நீ கவலைப்படல, இப்போயும் உட்காந்து கவலை பண்ணு. போனதெல்லாம் போட்டுமா, பரவாயில்லையா? அதனால் உயிர்கண்ணுக்கு வரணும். உயிர்கண்ணுக்கு வர்றது தான் இந்த வேதாந்தத்தினுடைய உச்சபட்ச பலன். உயிர்கண்ணில் இருந்தால் தான், நீ சொரூபத்தில் இருந்தால் தான் உன்னால் பல பேருக்கு நன்மை ஏற்படும், நீயும் நல்லா இருப்ப. அதனால் சதா மானவமானத்தில் மாட்டாத, தேக அபிமானம் பண்ணாத. இதான் அபிமானம் தான் கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம பெரியாள் தன்னை தானே பெரியாளை நினச்சிக்கிறது. கர்மபூரித்து எப்போ பார்த்தாலும் வேலையிலேயே சிக்கிக்கிறது. இதான் அவித்யா காமகர்மம், கர்மத்திலே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் சம்சாரி. விஸ்வசியன்னா சம்சாரி, எப்போ பார்த்தாலும் சம்சாரத்தை பார்த்து அது பின்னாடியே போகிறது உலகம். நம்ம கிளாஸில் நல்லா 100% அக்மார்க்கு சம்சாரின்னா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல நானும் என்னமா முயற்சி பண்ணுறேன். சரி, அடுத்தது ஈஷாக்ஞையா. அதனால் அஷ்டபுரம் ஒன்றை பாதிக்காது. அஷ்டபுரம் இல்லை, எத்தனை புறமும் ஒன்றை பாதிக்காது. அறிவு வந்துட்டா, ஞானம் வந்துடுச்சுன்னா எந்த பிறவி எடுத்தாலும் உனக்கு பயமோ கவலையோ துக்கமோ பதட்டமோ கிடையாது. சதா ஜீவன் முக்தன். எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம். எங்கே ஒரு நிலையை தொட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போயே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ அறிவு இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீ சாப்பிட்றதெல்லாம் விஷமாக மாறும், புழு பூச்சியாக மாறும் வயிற்றுக்குள்ளே. ஞானத்தோடு சாப்பிட்டீங்கன்னா அது அமிர்தமாக மாறும். இதுதான் வித்தியாசம். காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கலாம்னு சொன்னால் இப்போயே நான் காலாட்டிட்டு தானே இருக்கேன்னு அப்படி சொல்லக்கூடாது. எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு காலை ஆட்டிட்டு உட்காந்து. ஈசான்யா சூத்ராத்மா வியஸ்தி. இப்போ விஸ்வனாக இருக்கிற இவனை இன்னொரு உள்ளே போகும்போது அவன் தைஜசனாக மாறுறான். அதை சொல்லுது. ஈசாக்யா ஈசனுடைய கட்டளைப்படி சிருஜாத்மா சூத்ராத்மா வியஸ்தி சூக்ஷ்ம சரீரம் பிரவேசிய. ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மத்துக்குள்ளே போகுது. பிரவேசிய நுழைந்து மன அதிஷ்டாய மனதனுடைய ஆதாரத்தில். இதுதான் மனசன். சூழ உடம்பு ஒன்றுமே கிடையாது, பாவம். அது சூக்ஷ்ம உடம்பு எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் சூழ உடம்பு இருக்குது. சூக்ஷ்ம உடம்பு தான் இப்போ முக்கியம். அதில் மனது ஆதாரமாக இருந்ததுனால அவனை தைஜசத்வம் கத தைஜசக பிரதிபாஷிக. அவனுக்கு பேர் தைஜசன். அவனுக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. பிரதிபாஷிகன் காற்பணிக்கானவன். தோன்றுவான், நிற்பான், மறைஞ்சிடுவான். அப்புறம் சொப்பன கல்பித, சொப்பனம் பார்த்துட்டு இருப்பான். வாழ்க்கை ஃபுல்லாக கனவு உலகத்திலே இருப்பார் அவர். சில பேருக்கு ஆதாரமே இருக்காது. இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன். செயல் பண்ண செயலை ஒன்றுமே இருக்காது.
செயல்லாம் வேறு என்டர்டெயின்மெண்ட்டு போகத்தில் இருப்பார் அவர். இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் ஆகணும் நினைக்கணும், அதுதான் கற்பனை, அதுதான் கனவு. ஆக செயல் இருக்கான செயல் இருக்கணும்ல. செயல் வந்து எப்படி இருக்கணும்னா ஞானாத்மகமாக இருக்கணும். குரு எப்படி சொல்லித்தராங்களோ வித்யா ஸ்ரத்தையா வித்யா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி சொன்னால் செயலே இல்லாமல் போயிடும். செயல் இல்லாமலே நீ என்ன பண்ணுவேன், செயல்பட ஆரம்பிச்சிடுவேன். ஆச்சா. இப்போ இந்த தைஜஸ்வத்வம் அகத்தை தைஜசக அவன் பிரகாசமாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருக்கிறது அர்த்தம். தைஜஸ்னா வெளிச்சம்னு அர்த்தம். தைஜஸ்ய நாம் அவனுக்கு தைஜசங்கிற பேர். அடுத்தது ஈசான்யா மாயோபாதி அவ்யக்த சமன்வித்தோ வெஷ்டி காரண சரீரம். அடுத்தது ஈசனுடைய கட்டளைப்படி அடுத்த நிலைக்கு போகிறான். மனதுக்குள்ளே தொடர்ந்து கடந்து காரணத்துக்குள்ளே போகிறான், இருட்டுக்குள்ளே போகிறான், பிரவிஷ்யன் நுழையிறான். அங்கே அவனுடைய பேர் பிரக்ஞான். ஆமாம், அறிவு இருக்கு, அறிவு மூடப்பட்டு இருக்கு. அறிவு இருக்கு, இருட்டில் இருக்குது. இருட்டில் அறிவு வேலை செய்யுமா? இருட்டில் அறிவு மறைக்கப்படுது, தூக்கிடுறோம். ஆனால் அறிவை கடந்த உயிருக்கு போயிட்டீங்க வச்சுங்க, இருட்லேயும் அது வேலை செய்யும். அதுக்கு இருட்டு வெளிச்சம் பகல் இரவு எல்லாம் கடந்த நிலை. இருட்டில் அறிவால் பார்க்க முடியுமா? இருட்டில் அறிவால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அனுமானத்தில் தான் நீ பார்க்க முடியும். இருட்டில் ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமா? இருட்டாக இருந்தால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அனுமானத்தில் வேணால் தடவிண்டே இருக்கலாம், இங்கே இருக்கும், இங்கே தான் இருந்துச்சு, ஏற்கனவே இங்கே தான் வச்சோன்னு போவேன். இடத்த மாற்றி வச்சுருந்தாங்கன்னா இங்கே தானே வச்சேன், யார் இடத்த மாற்றி வச்சதுன்னு கேட்பீங்க. கண்ணு பகலில் தெரிஞ்சிருக்கும் போதே, பகலில் கண்ணு தெரியும் போது ஒரு இடத்துல வச்சது இன்னொரு இடத்துல மாற்றி வச்சிடும் அடுத்த கிரகம். எல்லாமே கிரகம் தானே வீட்டில் இருக்கிறதெல்லாம். அதது ரூட்டில் அதே போயின்னு இருக்கு. அந்த பொருள் விஷயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போய்டும். எல்லா அப்பாவும் என்ன கற்றுவாங்கன்னா, வச்ச இடத்துல வைங்க, எடுத்த இடத்துல எடுங்க. அது எதிரேருந்து எல்லாமே சாக்ஸிலேருந்து செப்பல்லேருந்து சீப்புலேருந்து சோப்புலேருந்து ஒரு இடத்துல இருக்காது. இது ஒரு கிரகம் இங்கே வச்சுட்டு அங்கே போக, அது கிரகம் எடுத்து அங்கே வச்சு அங்கே போக, அது இன்னொரு கிரகம் பெரிய கிரகம் இருக்குது, அது எங்கேயாவது ஒரு பொந்திர கொண்டு சரியாக வச்சுருக்கோம். அதை தவிர வேறு யாருமே எடுக்க முடியாது. நீ எல்லாம் தேடி 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 பார்த்துன்னு கிடப்பேன். நிறைய கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகம் வண்டி தான் வந்து அதை எடுக்க முடியும். அதனால் அப்படியே அது வேறு என்ன தெரியுமா சொன்னோம், அந்த கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்கு, அவனுக்கு தெரியவே யாருங்க. அது வேறு, அது ஒரு ஃபார்முலா வச்சுருக்கு. கண்ணு முன்னாடி தானே இருக்கே, அது ஒழிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அப்படி சொல்லுவோம். அது என்ன சில டைலாக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க சில கிரகங்கள். அதுக்கு மட்டும் தெரியும். அதனால் அதானே வச்சுது. ஏன் நான் கேட்குறேன், எல்லோரும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வைக்கணும், அது கொண்டு போய் மாற்றி வச்சுவிட்டு அது சொல்லுவோம். அந்த கதையெல்லாம் சொல்லுவோம். நம்ம தலையெடுத்து கேட்கணும். நமக்கு அறிவு இருக்கிறதுனால சரி பொறுமையாக போகிறோம். சரி இது இப்படி தான் இந்த கிரகம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காரண சரீரம் அதுக்குள்ளே நுழையுது. இந்த தைஜசன் காரண குடம்புல நுழையிறான். பிரவேசிய பிரஞத்வ கமகத் பிரஜம் அறிவுடனும் அவிச்சன். அவன் யார் தெரியுமா? அறிவை அவன் பெரிய ஞானி. ஆனால் அவன் இப்போ என்னவா இருக்கான்? இருட்டால் மூடப்பட்டிருக்கான். ஆனால் அவனுக்கு பல பேர் இருக்குது. பிராக்யான்னு ஒரு பேர் இருக்குது. பிராக்யான்னா அறிவுடையவனு அர்த்தம், பேரறிவுடையவனு அர்த்தம். அப்புறம் அவிச்சென்ன கண்டமில்லாதவன், பூரணமானவன், பரிமார்த்த பாரமார்த்திகம் சத்தியமானவன், நிலையான உயிர். இந்த ரெண்டு உடம்புக்கும் காரணமானது அது. ஸ்தூல உடம்புக்கும் சூக்ஷ்ம உடம்புக்கும் காரணமான சித்தம் இருக்கிற இடம் அது. சித்தத்துக்குள்ளே தான் சித்து இருக்குது. சித்துங்கிறத உயிர், ஜீவனுக்குள்ள சிம் கார்டு இருக்கிற இடம். புரியுதா? இதுதான் என்ன பண்ணுது, இந்த பீஜத்தை வச்சு சூக்ஷ்ம உடம்புக்கு பிளானை போடுது. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது வீடு கட்டணுன்னு. அந்த ஆசை தான் என்னது, பீஜமாக இருக்குது. அதுதான் காரணமாக இருக்குது. எதுக்கு? அந்த வீடு கட்டுறதுக்கு. அதுக்காக நீ பல வருஷங்கள் பொருளை தேடி வச்சுருக்க. அதெல்லாம் அந்த ஆசையை நோக்கி தான் இருக்கும். எல்லாம் பண்ணி பிளானு கரெக்டாக இருந்து பணம் வந்துட்டால் அடுத்த ஸ்தூலமாகிடும், வடிவம் பெறும் இல்லையா? அப்போ வடிவம் பெறுவதற்கும் முன்னாடி பிளான் இருக்குது. பிளானுக்கு முன்னாடி ஆசைங்கிற சங்கல்பம் இருக்குது. அந்த ஆசைங்கிற சங்கல்பந்தான்
அது எப்படி இருக்குன்னா ஐடியாவாக இருக்குது. இந்த வீட்டை கட்டணும் ஐடியாவாக இருக்குது. ஐடியா தான் உணர்வுன்னு பேர். அதுக்கு பல வார்த்தைகள், கடைசி வார்த்தை உணர்வு. அதுக்கும் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சித்துன்னு பேர், தமிழில் சொன்னால் உயிர்னு பேர். உயிர் எப்படி இருக்குன்னா அறிவாக தான் இருக்குது, ஐடியாவாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாலாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பயன்படுத்துகிற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்லாம் கருவிகள் தான். இது வேணால் அது கதவை போய் தட்டலாம். எனக்கு ஒன்றும் தெரியலைன்னு மனம் வந்து புத்திகிட்ட போய் கேட்கலாம், புத்தி அகங்காரத்துக்கிட்ட கேட்கலாம், அகங்காரம் சித்தத்திட்ட கேட்கலாம், சித்தம் சித்துக்கிட்ட தான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. சித்தை சத்துக்கிட்ட கேட்டாகணும். அதனால் சித்தையே கருவியாக தான் சத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. புரியுதா? அம்பாலே ஒரு கருவி தான். ஏன்னா அவளே தன்னை ஜீரோ பண்ணி வச்சுருக்கா மாயாங்கிற பேரில். நான் இருப்பேன், இல்லாமலும் இருப்பேன்னு சொல்கிறா. எனக்கு மதிப்பு இருக்குது, மதிப்பு இல்லை. எனக்கு மதிப்பு இருக்குது, நான் இல்லாமல் நீ செயல்பட முடியாது. ஆனால் நான் தோன்றுவேன், நிற்பேன், மறைவேன், உள்ளே இருப்பேன், வெளியிலே இருப்பேன். இதுதான் சிறப்பு, அது மாயாவுடைய சிறப்பு. அதனால தான் இருக்கு இல்லைன்னு சொன்னான். இருக்கு இல்லைன்னு சொன்ன மித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதனால் இந்த பிராக்யா நிலையில் இருக்கான். அவ்யக்த லேச அஞானம் ஆச்சாதித்த பரமார்த்திக ஜீவன் மறைக்கப்பட்ட பரம்பொருளாம். ஜீவன் இருட்டால் மறைக்கப்பட்ட பரம்பொருள். ரொம்ப அருமையான வார்த்தை, வாக்கியம் இது. அவ்யக்த தோன்றாத லேச இந்த மாயையினுடைய அஞ்ஞானம் இருட்டில் ஆச்சாதித்த மூடப்பட்டவ பரம்பொருள் பரமார்த்திக ஜீவசிய ஜீவனானது மூடப்பட்ட பரம்பொருள், உபாதியினால் மூடப்பட்ட பரம்பொருள். இப்போ இந்த மூடப்பட்ட அந்த இருட்டை போக்குறதுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். அதுதான் அறிதல், தன்னை அறிதல். தன்னை அறிதல். தன்னை அறியறது ஈஸியாக, மற்றவங்களை அறியறது ஈஸியா? இப்போ சம்சாரி எப்படி இருக்கான்னா மற்றவங்களை அறியறது தான் ஈஸின்னு நினச்சிக்கிட்டு எல்லா சீரியலையும் பார்க்குறான். யார் யாரெல்லாம் சீரியல் பார்க்குறீங்களோ அவங்களாம் சம்சாரி. என்ன பார்க்குறீங்கன்னா மற்றவங்கள பார்த்தா மற்றவங்க கதை உனக்கு இனிப்பாக இருக்குது, உன் கதை எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நான் யார், எங்கேருந்து வந்தேன், என்ன செய்யணும், என்ன செஞ்சிகிட்ருக்கேன், என் டேலண்ட் என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேனா, என்னுடைய உழைப்புக்கு ஊதியம் இருக்கா, நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேனா, வெற்றி அடைஞ்சிட்டேனா, தன்னை பற்றி எந்த கேள்வியுமே கேட்குறதில்ல. மற்றவங்கள பற்றி டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஒட்டு கேட்குறது. நம்ம வீட்டில் பிரச்சனைனா டிவியை சவுட்டாக வச்சு விட்றது, யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் ஐடியாலாம் சிந்திக்குது பார்த்தீங்களா, எளிமூட. அவ்யக்த லேச அஞ்ஞான ஆச்சாதித்த அஞ்ஞானத்தினால் மூடப்பட்ட பரம்பொருள் தான் ஜீவன். தத்துவமசியாதி வாக்கியானி பிரம்மணே ஏகதாம். தத்துவமசின்னு குரு வாக்கியத்தை குருனால் தத்துவமசி உபதேசம் ஆனால் நானும் பரம்பொருளும் ஒன்றுங்கிற அறிவு உனக்கு விழிப்பு ஏற்படும். ஜகுன் இந்த காரண உடம்புல அங்கே தான் நீ போகிற. எங்கே? தியானத்தில், நிதித்தியாசனம் என்னது? நிதினா தான், நிஜன்னு சொல்கிறோம்ல, நிஜ ஸ்வரூபம்ங்கிற மாதிரி நிதித் ஆசனம். ஆசனம்னா ஒரு இருக்கை, அங்கே போய் சம்சிதம். இப்போ 3 சந்நியாசம் சொன்னேன் முக்கியமாக. விவிதிஷா வந்து ஞானத்தை சிரவணம் பண்ணுறதுக்கு, வித்வத்துன்னா ஞானத்தில் நிச்சயம் ஆகிறதுக்கு, இன்னொன்று பாரமார்த்திக சந்நியாசம்னு பேர். அது வேறு அத்தியாசனம். எந்த லட்சணமும் இருக்காது. காவி உடுத்த மாட்டாங்க, தண்டம் வச்சுருக்க மாட்டாங்க, திரிபுண்டரம் போட மாட்டாங்க, ருத்ராட்சம் அவசியம் இல்லை. ஆனால் பூர்ணமான பிரம்மஸ்வரூபமாக இருப்பாங்க. பாரமார்த்திக அந்த நிலையில் அவன் தன்னில் தானாய் அமர்ந்தவன். சம்சிதம், தன்னில் தானாய் அமர்ந்த நிலை, எந்த செயலும் இருக்காது, பேசாமல் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும். ஆனால் அவங்கள நமக்கு பார்க்கணுன்னு தோணும். ஜீவராசிகளுக்கே பரம்பொருளை பார்க்கணும் தோணி தானே கோயிலுக்கு போகுது. ஏன் கோவிலில் கோயில் மட்டும்தான் இருக்குது? ஏன் வீட்டிலே கும்பிட்டா வீட்டில் எல்லா ரூமும் இருக்குது. பெட்ரூம் இருக்குது, கிச்சன் ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது, டிவி ஓடும்,
நெகட்டிவ் எல்லாம் டிவியில் வரும், பாசிட்டிவ் எப்பயாவது வரும். அந்த நேரத்தில் நீ வேறு ஏதாவது இருப்ப. தத்துவமசி ஆதி வாக்கியானி, தத்துவமசி என்ற மகா வாக்கியங்கள் முதலிய மகா வாக்கியங்கள் மூலமாக இந்த இருளால் மூடப்பட்ட கர்ப்பகிரகத்தில் இருட்டு தானே இருக்கு. கர்ப்பத்துக்குள்ளே இருட்டாக தான் இருக்குமா. கர்ப்பகிரகத்தில் பரம்பொருள் இருக்காங்களே கோவிலில், அங்கேயும் இருட்டாக தான் இருக்கும். அந்த பரம்பொருளை குருவனுடைய வாக்குனால நீயும் அந்த பரம்பொருளும் ஒன்று தான். பிரம்மன ஏக்கத்தா, பிரம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை ஜெகனும் வெளிப்படையை எழுப்பி விடுறது, தூண்டி விடுறது. நீ யாருங்கிறது உனக்கு நினைவு. குருவோடைய வேலை என்ன? இறைவனை நினைவுபடுத்துறது தான் குரு வேலை. சிம்பிளாக ஒரே வார்த்தை. குருவை பார்க்குறீங்கன்னா அடுத்தது இறைவனை தான் நீ சிந்திப்ப. வேறு வேலையே கிடையாது. நீ குருவை பார்க்காட்டினாலும், குருவை பற்றி யார்ட்டையாவது பேசினாலும் அங்கே பரம்பொருள் நிற்பார். இதான் நடக்குது. இப்போ ஒரு ஆள் தேவையா அதுக்கு? ஆமாம், நீ இப்படி இருக்க, அப்போ என்ன பண்ண? ஒரு ஆள் தேவை தான். டீச்சர் ஏன் ஸ்டிக்கு வச்சுருக்காங்க? நீலாம் மனுஷனாக இருந்தால் ஸ்டிக்கு தேவையில்லை. நீ முன்னோர்கள் செஞ்ச வேலையெல்லாம் பண்ணுற. கிளாஸ் ரூமில் டேபிள் மேலே பேர் ஏறி உட்காந்துருக்க, பெஞ்சு இருக்குது, அதில் உட்கார மாட்டேங்கிற. யார் சொல்லி கொடுத்தா? உங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நீ பண்ணுற. அப்போ ஒரு குச்சி வச்சுருந்தா அது மாதிரி பரம்பரை என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்டிக்கு மாதிரி குருவை பயன்படுத்துகிறாங்க. குருவை வச்சு தானே பேசுகிறாங்க, வேறு யாரும் பேசலையே. பரம்பொருள் பேசுகிறாங்க, ஆனால் நமக்கு கேட்குறதில்ல, மௌனமாக பேசுகிறாங்க. இந்த ரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் கிட்டக்கே சேர்க்க மாட்டான். குருவையாவது நீ எப்படியாவது நமஸ்காரம் பண்ணி குரு சேவெல்லாம் பண்ணி எப்படியோ மனசில் அர்த்த பிடிச்சிடலாம். இந்த பாக்கி 5 பேர் கிட்டக்க யாருன்னே தெரியாது முதல்ல. இப்போ இவங்கெல்லாம் இருக்கானுங்களே, ஒருத்தவனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறானுங்க. அறிவே இல்லாதவன் தான் விமர்சனம் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அறிவே இல்லை, பிரம்மஞானமே இல்லை, அவன் பிரம்மஞானிகளை விமர்சனம் பண்ணுறான். இதுதான் இந்த கலியுகத்தினுடைய கேடு, சாபக்கேடு. அதுக்கு கை தட்டுறதுக்கு 10, விசிலடிச்சாங்குஞ்சி 10, பேனருக்கு பால் ஊற்றுறது 10. என்னத்தை சொல்ல? அங்கே பிரம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஏற்படுது தத்துவமசினால். அந்த பரம்பொருள் மற்ற 2 விவகாரிக்க பிரதிபாசிக்கன்னு சொல்லக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய தைஜசனோட அது பொருந்தாது. விவகாரம் பண்ணக்கூடிய இந்த மனுஷனோட பொருந்தாது. கற்பனை பண்ணக்கூடிய கனவு காணக்கூடிய தைஜசனுடைய அது பொருந்தாது. யாரோட பொருந்தோம்? அந்தகரன் பிரதிபிம்பித்த, அந்தகரனால் பிரதிபிம்பிக்கப்பட்ட சைத்தன்யம், அந்த உயிரானது யத் தேவ அவஸ்தா திரைய பாகுபவதி, இந்த 3ஐயும் கடந்து பாகமாக ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு பாட்டாக இருந்து அது கடந்து மேலே துரியத்துக்கு போயிடுது. ஜாகிரத சொப்ன சுசுப்தி அவஸ்தா, அது விழிப்பு கனவு சுசுப்தி அவஸ்தாவை கடந்து பிராப்பிய கட்டி யந்திரவது, ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி, கட்டி வாட்சி சுற்றுற மாதிரி, வாட்சில் முள்ளு சுற்றுற மாதிரி உத்விக்கணும் சதா துக்கமும் கவலையும். இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா? நம்ம ஏன் கவலைப்படுறோம், நம்ம ஏன் வருத்தப்படுறோம், நம்ம எதுக்கு, நம்மளுடைய சுபாவம் எங்கே போச்சு, நம்ம உற்சாகம் எங்கே போச்சு, நம்மளுடைய நல்ல எண்ணம் எங்கே போச்சு, உயர்வான காரியங்கள்லாம் எங்கே போச்சு, நல்லா ஏன் இப்படி டிப்ரெஷனாக இருக்கும்? இப்படிலாம் நினச்சி பார்த்தது இல்லையா? நீங்கள் நினச்சி பார்த்தா என்ன பண்ணணும்? சிரவணம் ஒண்டி தான். இப்போ சிரவணத்தை பூர்த்தி பண்ணுங்கள், அதுதான் இப்போதைக்கு சொல்லுவேன். அதனால தான் இந்த அகண்ட பார்வையே போயின்னு இருக்கு பரம்பொருள். அடுத்தது மனநத்தில் சொல்கிறேன்ல, ஒரு 1000 வீடியோஸ்குள்ளே மொத்தத்தையும் சாரமாக்கிடுவேன். அது இன்னும் தெளிவு பிறந்துடும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம், உள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். பரம்பொருளுடைய பிரம்மஸ்வரூபம் யார்? அந்த ஸ்ட்ரக்சர் நீ தான். பரம்பொருளான ஸ்ட்ரக்சர் நீ தான்.
இப்போ ஒத்துக்க மாட்டேன், இப்போ கொஞ்சம் ஒத்துக்குவேன், அப்போ பூரணமாக ஒத்துக்குவேன். அப்புறம் நிதித்தியாசனம் உயிர் பெற்றுடும். இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். கட்டி யந்திரவத்து கடிகாரம் போல் உத்வீக்கணும், எப்போ பார்த்தாலும் துயரமுற்றும். ஜாத்தோ ஜாத்தோ பிறந்தும் அப்போ இறந்தும், இவ பிறப்பது போல் சித்திதோ பவதி சித்தோ பவதி, எப்போதும் இப்படி வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் நீங்கள் யார்? மூடப்பட்ட பரம்பொருள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சதா அவமானத்துலேயும் கர்மத்திலையும் இருக்கீங்க. அத்த ஜாகிரத சொப்ன சுசுப்தி மூர்ச்சா மரண அவஸ்தா, 5 அவஸ்தா. நம்ம எப்போதும் 4 சொல்லுவோம், இல்லை 3 சொல்லுவோம். 5 அவஸ்தா ஒரு உபநிஷத்தில் வந்துச்சு. அங்கே ஒரு குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்தை இந்த இடம் கிளியர் பண்ணுது. அந்த 5வது அவஸ்தா என்னங்கிறத சொல்லுது. அத்த ஜாகிரத சொப்ன சுசுப்தி, ஜாகிரத சொப்ன சுசுப்தி 3. மூர்ச்சா மயக்க நிலை 1. மூர்ச்சா அவஸ்தா தன்னை மறக்கிறது. சமாதியிலையும் தன்னை மறக்கலாம், அது மேலானது. பயத்தில் பதட்டத்தில் குழப்பத்தில் தன்னை மறந்துடுவான், எங்கே போகிறானே தெரியல, அவன் கோமா கூட போயிடுவான். அது மூர்ச்சா. 5வது நிலை மரண அவஸ்தாவும் சொல்லுது. ஜாகிரத சுசுப்தி ஸ்வப்னம் சொல்லிவிட்டு ஜாகிரத ஸ்வப்ன சுசுப்தி சொல்லிவிட்டு துரியம் நம்ம சொல்லிடுவான், நேராக பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிடுவான் 4 நிலையில். இங்கே வந்து மூர்ச்சான்னு ஒரு நிலை இருக்குது, அதை தாண்டி மரண அவஸ்தா தாண்டி தான் இதெல்லாம் போகிற அப்படின்னு 5 அவஸ்தாவாக சொல்லுது. புரியுதா? தத் தேவதா கிராகன் அன்விதைஹி ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைஹி சப்தியார்த் எத் அர்த்த விஷய கிரகண ஞானம் ஜாகிரத அவஸ்தா பவதி. ஜாகிரத அவஸ்தானா என்னன்னு கேட்டால், இந்த அவஸ்தாவில் அந்தந்த தேவதைகளோட காது முதலிய 5 புலன்களோடு பொறிகளோடு சப்த அர்த்தங்களை கேதர் பண்ணிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு விஷயங்களை போகங்களை பொருட்களை விஷயங்களை கிரகணம் அதை ஏற்றுக்கிட்டு அது பற்றிய அறிவை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிலை இருக்குல்ல, அது ஜாகிரத அவஸ்தா. ஜாகிரத அவஸ்தானா என்னன்னு சொல்லுது. ஜாகிரத அவஸ்தான் நிலை இருக்குன்னு போன மந்திரத்தை சொன்னிச்சு. இப்போ என்னன்னு சொல்லுது, அங்கே என்ன பண்ணணும். தத்திர புரோமத்திய கதோ, அங்கே மனுஷன் புரோமதியில் இருப்பானான். விழிப்பு நிலையில் ஒரு காரியம் பண்ணுறீங்கல்ல, அப்போ ஹிருதயத்துலேருந்து புரோமதிக்கு வருவீங்க. புத்தி, அது லௌகிக புத்தி. உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்யணும்னு திங்க் பண்ணுறீங்களா, பிளான் பண்ணுறீங்களே, அதுவும் புரோமதியில் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லுது. நீங்கள் பரம்பொருளை நோக்கி புரோமதிக்கு போகிறது மெய்யறிவு, அது பரம்பொருளோட சேர்க்கக்கூடியது. இது பொய்யறிவு, இது சம்சாரத்தோட சேர்க்கக்கூடியது, சம்சாரத்தோட லயமாகிறது. உலகத்திலேயே பொய் பின்னாடியே போகிறது, அதுக்கு ஒரு அறிவு இருக்க. பொய் பின்னாடி போகிறது எப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி இன்னொரு அர்த்தம், உங்களோட டேலண்ட் இருக்கு இல்லையா, டேலண்ட்டே ஸ்வரூபந்தான். உங்கள் டேலண்ட்டு தானே நீங்கள். உங்கள் டேலண்ட்டுங்கிறது என்ன? அறிவு தானே. அதுதான் இன்னொரு பேர் உணர்வுன்னு சொல்கிறோம். புரியுதா? உங்கள் டேலண்ட்டுங்கிறது அறிவு தானே. அதுதானே உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே சௌகரியங்கள்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி. இந்த அறிவை மெய்யறிவாக மாற்றினா அது பர்மனெண்ட்டு. புரியுதா? என்ன பண்ணுறோம், பிரம்மஞானத்தை அதோட சேர்க்குறோம். இதே வேலையை தான் செய்கிற, நான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேங்கிற விட்டுவிட்டு அவன் செய்கிறான் என்னை வைத்து செய்கிறான்ங்கிற வேலையை செஞ்சின்னா உனக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஏதாவது கவலை இருக்கா? ஏதாவது பெருசாக இழந்துருவியா? இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் எனது என் வீடு என்னுடைய மனைவி எல்லாம் எந்துங்கிற. எங்கேயாவது ஏதாவது டிஸ்டர்ப் ஆனால் நீயே டிஸ்டர்ப் ஆகிடும். பைக்கு கீழே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா? பைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, அது 5 வருஷ பைக்கு 10 வருஷ பைக்கு கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறீங்க? ஓடுறீங்க. ஏன்? உயிரே கீழே விழுந்த மாதிரி நடக்குதா இல்லையா? அஸ்மிதா, இந்த பொருளும் நானும் ஒன்று. இந்த பைக்கு தான் நான், என் உயிர் அந்த பைக் மேலே தான் இருக்குது. அப்புறம் பைக்கு ஒரு கவர், அது கிழிஞ்சு போயிடும். ஐயோ கிழிஞ்சு போயிடுச்சா, ஐயோ நல்ல கவராச்சே, இவ்வளோ நாள் வச்சுருந்தேன்னு. அப்புறம் மாடு போகும், கண்ணாடி உடஞ்சி போயிடும். ஆனால் சில மாடுக்கெல்லாம் எருமை மாடு மாதிரி சில மாடுலாம் இருக்குது, அது கண்ணாடியில் தான் வந்து சொரிஞ்சிக்கும்.
கரெக்டாக நம்ம கண்ணாடி சுத்த வைக்கணும். நாமளும் எத்தனை வாட்டி அதை டைட் பண்ணி வைப்போம். நம்ம கண்ணாடியை பார்த்து தான் அதை வந்து என்ன பண்ணுவோம், தலையை போட்டு சௌகரியமாக ஹைட்டு வெயிட்லாம் அந்த மாடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது போல் கண்ணாடி வண்டி. ஆஸ்மிதா கண்ணாடியை உடச்சி போச்சு, எவ்வளோ லாஸ் ஆகி போச்சு, எவ்வளோ வருத்தத்தை ஏற்படுத்திடும். என்ன காரணம்? பொய் அறிவு. இதெல்லாம் எண்ணுதுன்னு நினைக்கிறோம். என்னாச்சு? அதனால் இங்கே ஸ்ரோத்ராதி ஞானேந்திரேகி சப்த அர்த்த கிரகம் இதெல்லாம் பண்ணி விழிப்பு நிலைக்கு வந்தாச்சு. தத்திர புருமத்திய கதோ ஜீவ, புருமத்தில் இருந்தாலும் ஜீவன் பாத மஸ்தகம், காலுலேருந்து பாதத்துலேருந்து மஸ்தகம் நெத்தி வரைக்கும் தலை வரைக்கும் வியாப்த கிருஷி செய்யக்கூடிய விவசாயம் மண்ணு தான், தொழில் செய்தான். இந்த எல்லா உறுப்புகளும் பொருட்களும் தொழில் செய்தான் கிருஷி. சிரவணாத்தி அகிலம் கிரியாகர்த்தா பவதி, காது முதலிய பஞ்ச பூதங்களை வச்சுக்கிட்டு, பஞ்ச புலன்களை வச்சுக்கிட்டு, 10 இந்திரியங்களை வச்சுக்கிட்டு, எத்தனை புலன்கள் மொத்தம்? 10 புலன்கள் இருக்குது. ஞானேந்திரியங்களுக்கு புலன்கள் இருக்கிற மாதிரி எடுக்கிற சக்தி, நடக்கிற சக்தி இருந்தால் தான் நடப்ப. கால் இருந்தால் நடந்துட முடியாது தம்பி, அதில் நடக்கிற சக்தி இருக்கணும். கண் இருந்தால் பார்த்துட முடியாது, பார்க்குற சக்தி இருக்கணும். எல்லாம் தேவதைகளாக இருக்குது. கிருஷி ஸ்ரவணாத்திய அகிலம் கிரியா கர்த்தா பவதி, இந்த கிரியாவை எல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கு. தத்தத் பல புக். இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், இப்படி கரியத்தை பண்ணிவிட்டு கிரியாவை பண்ணிவிட்டு தத்தத் பல புக், அது அதனுடைய பலனை அனுபவிக்குது. நல்லது செஞ்சுச்சா காலையிலேருந்து நல்லதை அனுபவிக்குது, தவறு செஞ்சுச்சா வருத்தப்படுது. தத்தத் பல புக்கு மனுஷன் ச பவதி லோகாந்தரகத கர்மார்ஜித பலம். பல ஜென்மாவாக எடுத்த கர்மா இருக்கல, முன்வினை. அந்த கர்மாவுடைய ஆதாரத்தில் இப்போ நான் சொன்ன ஒரு புழு அந்த அந்த இலையோட பிடிச்சிக்கிட்டு மதந்துக்கிட்டு இருந்த புழு இந்த சுழலில் மாட்டிக்கிட்ட மாதிரி மனுஷனுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. யாருக்காவது இந்த சிந்தனை இருக்கா? எல்லார்கிட்டையும் எரிஞ்சு உழுவுறான். ஏன்? அவனே துக்கத்தில் இருக்கான், தாங்க முடியாத வேதனையில் இருக்கான். அவனை சுற்றி வச்சு அடிக்குது, அது பின்னாடியே போகிறான். நிறுத்துறான் அவன். ஒரு ஆடு பாஞ்சிச்சுன்னா எல்லா ஆடும் பாஞ்சிரும். அதே மாதிரி கூட்டத்தில் நெருக்கடியிலனா ஒருத்தன் அன்றைக்கி சாமி கல்யாணம் நடந்துச்சு, அங்கே எல்லா பூக்கள் பழங்கள் தாலிச்சரடி இதெல்லாம் இருக்குது. ஒருத்தன் கை வச்சா போதும், அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துன்னு எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாங்களா போயிட மாட்டாங்களா? கொரோனா டயத்தில் லாக்டவுன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கடையில் எல்லோரும் ஊர் மக்களாக சேர்த்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறான். ஒருத்தன் டிவியை தூக்கிட்டு போகிறான், ஒருத்தன் டேபிளை தூக்கிட்டு போகிறான். அவனை தூக்க முடியல, இழுத்துக்கிட்டு போகிறான் எறும்பு மாதிரி. எறும்புக்கு தான் தன் உடம்பை விட 8 மடங்கு பலம் இருக்குமா, பவர் இருக்குமா. அது மாதிரி இவனால் தூக்கவே முடியல அரிசி மூட்டையை. பரவாயில்ல, அரிசி மூட்டையாக சாப்பிட்ற ஐட்டம் பாவம் எடுத்துன்னு போகலாம். டிவியை தூக்கிட்டு பெஞ்செல்லாம் தூக்கிட்டு போகிறான். இதுதான் சாக்குன்னு. நம்ம ஆளுங்க தான் எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கான். மனுஷன் தானே, அறிவு இருக்குமா அவனுக்கு? அதனால் வேணாம். அது அந்த காமெடிலாம் பார்த்தா செம்மையாக சிரிப்பு வரும். சிசிடிவி இருக்கிறதுன்னு அவனை பார்க்குறத மறந்துடுறான். மேலே ஒரு சிசிடிவி, பழுதாகாத சிசிடிவி, உனக்குள்ளேயே ஒன்று வச்சுருக்கான், வெளியிலே ஒன்று வச்சுருக்கான். அதை பார்க்குறதே இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லோகாந்தரகத்தை எத்தனையோ ஜென்மாவில் எத்தனையோ உலகத்தில் செஞ்ச கர்மாவில் அர்ஜித்த பலம், அதனுடைய பலனுக்காக சுகமோ துக்கமோ ஏவ புக்தே, அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் பாவம். சாரோபமவது, அவன் பொதுவானதை விவகாராச்சான், நல்ல விவகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு பொதுவான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு என்னாச்சு, கொஞ்சம் டயர்டாகிட்டான். உடம்பும் மனசும் டயர்டாகிடுச்சு. காலெலாம் வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குது, படுத்தா போதுன்னு தோணுது. ஆனால் அவனும் எங்கேயோ இருக்கான், வீட்டில் இல்லை. அவன் நிலவரம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் டயர்டாகிடும். மனசு என்னாச்சு, இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன், எவன் போனையும் எடுக்க மாட்டேன், எனக்கு தூக்கமாக வருது, மயக்கமாக வருது, அப்படி இருக்கான்.
அவன் கதி என்ன கதினா அந்தர்பவனம். சரி, நான் கொஞ்ச நேரம் சாந்தமாக இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 10 நிமிஷம் நான் படுத்து எழுந்துக்கிறேம்மா. நாப் அப்படி போட்டார்னா ஃப்ரெஷ் ஆகிடுவார். அதனால் அந்தர்பவனம் உள்ளே பயணிக்கிறார். அந்தர்பவனம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். இதுவே வீடு தான். நம்ம உடம்பு என்னது? வீடு தானே. அந்தர்பவனம் உள்ளே இருக்கக்கூடிய பவனத்துக்குள்ளே, அந்த இருட்டு அறைக்குள்ளே எந்த லைட்டும் எறியக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காரு. எதை சொன்னாலும் கேட்க மாட்டார். எது சொன்னாலும் டாக்டர் சொல்லி செய்ய வச்சிடலாம், தெரியுமா? டாக்டருக்கு ஒரு சூட்கேஸை கொடுத்து இவனுக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னா அவன் கேட்பான். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ போயிடுவேன்னு சொன்னால் போதும், விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவான். நிறைய சொல்ல முடியல பாவன். அந்தர்பவனம் பிரவிஷ்டும் உள்ளே நுழைஞ்சிடறான். இருட்டு அறைக்குள்ளே நுழைஞ்சிடறான், காரண உடம்புக்குள்ளே. அந்த மார்க்கத்தை ஆசிரித்தம் திஷதி, அந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கே நிற்கிறான், தூங்குகிறான். எப்போ தூங்குறான்னு சொல்ல முடியுதா? அந்த நிலை. கரணோ உபரமை, இந்த கரணங்களை எல்லாம் தாண்டி ஜாகிரத சம்ஸ்காரார்த்த பொறிகளை எல்லாம் விட்டு விழிப்பு நிலையா சம்ஷா அர்த்தம் பாதி கடந்து பிரபோதவது கொஞ்சம் அறிவு இருக்குது. கனவு ஜாகிரதத்துலேருந்து சொப்பனத்துக்குள்ளே போகிறார்ல, போய் தானே உறக்கத்துக்கு போக முடியும். பிரதிபோதவது கொஞ்சம் அறிவோட, கிராகம் காலையிலேருந்து பெற்றது, காலையிலேருந்து பார்த்தது, பேசினது, இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. கிராகம் புரணம், அந்த எண்ணங்கள் உள்ள புரிக்குது. அவன் காட்சிகளாக பார்க்குறான் அறத்தூக்கத்தில். உள்ளே தூங்குனா ஒரு காட்சியெலாம் இருக்காது. அறத்தூக்கத்தில் பாதி அறிவில் பாதி வெளிச்சத்தில் கனவு காண்றாரு. தத்திர விஸ்வ ஏவ ஜாகிரத விவகார லோப்பம். இப்போ அவன் விஸ்வங்கிறதும் இல்லை, ஜாகிரதமும் இல்லை, எந்த விவகாரமும் இல்லை, எல்லாம் லோப்பம், எல்லாம் மறைஞ்சு போச்சு. நாடி மத்திய சரம், நடுநாடிகளை ஏறி தைஜசத்துவம் பாப்பிய இப்போ தைஜசங்கிற நிலைக்கு அடைகிறான். அது ஒரு பாயிண்ட்டு. சொப்பனங்கிறது ஒரு பாயிண்ட்டு. வாசனா ரூபகம், அவன் உள்ளே இருந்த பதிவுகள்லாம் காலையிலேருந்து பண்ணது, போன ஜென்மத்தில் பண்ணது. பொதுவாக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை பேசுகிறீங்களோ அதுதான் கனவாக வரும். நான் பார்க்காதது பேசாதது கனவாக வருதுச்சின்னா அது பூர்வ ஜென்ம கனெக்ஷன். சில நேரத்தில் பரம்பொருள் நம்மளை கனவு மூலியமாக தொடர்பு கொள்றதுக்கு கனவை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் உண்டு. சில நமக்கு ஆத்மாத்மானவன் இருக்கவங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட பயணிப்பாங்கன்னா அவங்கள காட்டி கொடுப்பாரு, நமக்கு சுவாமி காட்டி கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் உன்னுடைய உறவு, உன்னுடைய பயணிப்பாங்க, உங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி எல்லாரையும் ஒருத்தவங்களையும் விடாமல் அழைச்சிட்டு வா. ஸ்கந்தகிரியில் அந்த சிவாச்சாரியா சொன்னார் இந்த வார்த்தையை. சுவாமிக்கும் இவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால தான் உங்களை எல்லாரையும் அழைச்சி வந்திருக்காரு. அவரோட பயணிங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காம. நீ இருந்தியா? ஸ்கந்தகிரி இருக்கல, கந்தகுரு கவசம் எழுதின சாந்தானந்த சுவாமிகள், சேலம்னு நினைக்கிறேன். அந்த சுவாமிகள் அரை மணி நேரம் பேசினார் நம்மளை பற்றி. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, யாரும் அறிமுகம் படுத்தலை. என்னவோ 50 வருஷம் சாந்தானந்த சுவாமி கூட இருந்தவர். முக்தி நிச்சயம், தலைமை சிவாச்சாரியா அந்த கோவிலுக்கு. இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. சரி, பிரவிஷ்டம் மார்காசி பாச்சா. இப்போ இந்த சொப்பனாவஸ்தாவில் நடுநாடி மூலியமாக தான் அந்த பாயிண்ட்டை தொடுறான். இப்போ அங்கே அவன் என்ன எழுது, அவனுக்குன்னு வாசனை இருந்துச்சுலே பதிவுகள், அதெல்லாம் ஜகத்து, அது ஒரு உலகம். வைச்சித்திரிய பலவிதமான உலகத்துக்குள்ளே கடந்து போகிறான், எங்கெங்கேயோ போகிறான், பறக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. சுவ ஆபாஷா, தன்னுடைய ஆபாசம், தன்னுடைய சுவ ஆபாசம், தனக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ பாஷிய, அதெல்லாம் பிம்பங்களாக ஏத்தோ உப்சிதம், தனது விருப்பப்படி சுயம்புங்கு தானே அனுபவிக்கிறான். அந்த கனவு, அவன் பார்த்த கனவு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவனே தன்னுடைய கனவுப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். இப்போ இந்த கனவு அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கானா? இல்லை. எனக்கு இந்த கனவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன், இந்த கனவை இவ்வளோ நேரம் பார்க்க போகிறேன்னு இருக்கா?
ஒருத்தனும் வெளிலே வர மாட்டான். அதனால் கனவு என்ன பண்ணியிருக்கேன், அதுவாக என்றைக்கோ நடந்தால் உண்டு. டெய்லியாக வருது கனவு. அது கூட இறைவன் எப்படி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? என்னென்னா இவன் என்ன பண்ணுவான், நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கனவு கண்டு இருப்பார். என்னடா ஏந்துக்கு வேறு என்ன, நான் கனவுல இருக்கேன், இரு வரேன் அப்படிம்பார். அதனால் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயந்தான், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், ஏற்கனவே பேசின விஷயந்தான். ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள்லாம் மனநத்தில் வராது. எல்லாத்துலேயும் ஒரு 2-3 மந்திரங்களோட அடுத்தடுத்து போவோம். பேசினதே பேச மாட்டோம். அதனால் இதெல்லாம் நல்லா கேட்டுங்க, புரியுதா? இதில் தான் விஸ்தாரமாக பார்க்குறோம். இதில் என்ன பண்ண மாட்டோம், ஆழமாக பார்ப்போம். விஸ்தாரம் பார்க்க மாட்டோம், அகலமாக பார்க்க மாட்டோம், ஆழமாக பார்ப்போம். இதில் மனநத்தில் தத்துவமசிங்கிற டைட்டிலில் பேச போகிறோம். தத்துவமசிங்கிற டைட்டிலில் நம்ம மனநத்துக்காக பேச போகிறோம். முதல்ல இந்த உபநிஷத்து இப்போ 67, இன்னும் 40 இருக்குது, முடியட்டும். அதுக்கே இன்னும் 2-3 வருஷம் ஆகிடும். இருந்தாலும் சொல்கிறேன், பூர்வாங்கமாக சொல்கிறேன். இருபத்தி 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணோம்? சொல்லவே இல்லையா? 19, நேற்று 1 18, 19 to 26. நாளைக்கு 25லேருந்து பார்க்கணும். 25லேருந்து பார்க்கணும். இன்றைக்கி 24 வரைக்கும் பார்த்துருக்கோம். 24 வரைக்கும் பார்த்துருக்கோம். கனவு அவஸ்தா வரைக்கும் பார்த்துருக்கோம். 19 to 24. நாளைக்கு 25லேருந்து பார்க்கணும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு உருவாய் அறிவாய் உலகாய் இலகாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் நிதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே